வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு செய்தி, அதாவது பிப்ரவரி 14 யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடைய அபுதாபியில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இந்து கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி படிக்க முடிஞ்சது. அதாவது 13 அங்கே ஒரு கலந்துரையாடலுக்கு, இந்தியன் கம்யூனிட்டியோட ஒரு பெரிய கலந்துரையாடலுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான டெம்பிள், 27 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 888 கோடி செலவு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலை பிரதமர் திறந்து வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சது. எனக்கு ரெண்டே கேள்விதான். ஒன்று அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய ஹிந்து சமூகத்தை நோக்கி ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். நீங்கள்லாம் போய் மிடில் ஈஸ்டில் செட்டில் ஆயிட்டீங்க. உங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் கிடையாது. நீங்கள்லாம் பெட்ரோ டாலர்ஸில் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. நல்லா சம்பாதிச்சு நல்லா லைஃப்பில் செட்டில் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் ட்விட்டரில் உட்காந்து, சோஷியல் மீடியாவில் உட்காந்து இந்த பாஜக கும்பலுக்கு ஆதரவாக பதிவு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மையினர் மீதும் உங்கள் வன்மத்தை சோஷியல் மீடியாவில் கக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன். பெரும்பாலானோர் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல லிபரல் தாட்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இன்னைக்கு நான் பேசலை. வெளிநாட்டில் வாழக்கூடிய சங்கிகளை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். நீங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களே. மோடி மேடைக்கு மேடை ஏறி சொல்கிறார்ல, அம்ரித் கால் வந்துருச்சு, கர்த்தவிய கால் வந்துருச்சு, அடுத்த 25 வருஷத்துல இந்தியா விஸ்வகுரு ஆயிடும் அப்படின்லாம் சொல்றாருல. நீங்கள்லாம் அப்படியே நாட்டுப்பற்று மிக்கவர் மாதிரி இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அங்கெல்லாம் போராட்டம் பண்றீங்கல்ல. நீங்கள்லாம் ஏன் இந்தியாவுக்குள்ள செட்டில் ஆயிடக்கூடாது? அவ்வளோ பெரிய அம்ரித் கால் நடக்குது, இங்க தேனும் பாலும் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுதுன்னா நீங்கள்லாம் எதுக்கு இன்னும் வெளிநாட்டுல சிறுபான்மையினர் முதலாளிகள் கிட்ட குப்பை கூட்டிட்டு இருக்கீங்க? உங்களுடைய தன்மானம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தன்மானம் இருந்தது, அந்த அளவுக்கு உங்களுக்கு நாட்டுப்பற்று இருக்குன்னா ஒரு முஸ்லீம் நாட்டுல முஸ்லீம் கிட்ட கையேந்தி எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல கிறிஸ்டியன் நாடுல போய் கிறிஸ்துவர்கள்கிட்ட கையேந்தி எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்தியாவிலதான் அமிர்த் காலம் வந்துருச்சு, இந்தியாவில எல்லாமே வளமும் நலமும் பெற்று மோடி ஆட்சியில அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடுது அப்படின்னு பேசக்கூடிய நீங்கள் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தை குட்டிகளோட இங்க செட்டில் ஆக வேண்டியதானே? உங்களுக்கு வேணும்னா காசு, உங்களுக்கு வேணும்னா உங்க பிள்ளைங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும். நீங்க அங்க நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய ஹிந்து மக்கள், ஏழை எளிய சிறுபான்மையர்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பாஜகவுக்கு சோசியல் மீடியா அடியாட்களை செயல்பட்டு இருக்கீங்க. என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இத நீங்க வாழக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்ல என்னைக்காவது உங்களை மரியாதை குறைவா நடத்திருக்காங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா இருக்கும், எல்லா நாட்டிலையும் தான் இருக்கும். ஆனா என்னைக்காவது உங்கள் மதத்தை காரணம் காட்டி உங்களை அசிங்கப்படுத்திருக்கிறாங்களா, அவமானப்படுத்திருக்கலாங்களா, இல்ல உங்களுடைய உரிமைகளை பறிச்சிருக்காங்களா? ஐ எம் என் என்ஆர்ஐ அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல. அந்த நாட்டுல அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுனால தானே அந்த நாட்டுல இன்னும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அங்க உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தா உங்களுக்கு அங்க நல்லா சம்பாதிக்க முடியுது. உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கிடைக்குது. உங்களுடைய அடிப்படை உரிமைகள்லாம் அங்க நிலைநாட்டப்படுது. அப்படிங்கறதுனால தானே அங்க குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஒரு 6 மாசம் இருந்து பாருங்க, அப்ப தெரியும். அந்த சமூகம்லாம் ஹிந்துக்களை அங்க நீங்க சிறுபான்மை தானே, இங்க நீங்க பெரும்பான்மை ஹிந்து ராஷ்டிரா, அங்க நீங்க சிறுபான்மை தானே. உங்களெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்றாங்களா? செக்யூலரிசம் அப்படிங்கறத உள்வாங்கி அதை அழகா பிராக்டிஸ் பண்றாங்க அந்த நாடுகள். அதை பார்த்து கூடவா இந்தியால இவ்வளவு அநியாயம் நடக்குதே, இதை எதிர்த்து நம்ம பேசணும் அப்படின்னு கொஞ்சம் கூடவா உங்களுக்கு தோணல? இந்தியால ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும் அதோடைய வலி வேதனை என்ன. சரி, இவ்வளவு பெரிய கோவிலை இனாகிரேட் பண்றாருல, பாபரி மஸ்ஜிதை இடிச்சிட்டு இவ்வளவு பெரிய ராமர் கோவில் கட்டிட்டீங்கல்ல, பக்கத்திலேயே 5 ஏக்கர் நிலம் கொடுத்திருக்கீங்கல்ல, அங்க மசூதி கட்டுறதுக்காக நிதி திரட்ட அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு அந்த ட்ரஸ்ட். ஒரு ராமர் கோவிலுக்காக ஏர்போர்ட் கட்ட தெரியுது, ரயில்வே ஸ்டேஷன் போட தெரியுது. ஏன் ஒரு வார்த்தை பிரதமர் மோடி ஒரு வார்த்தை சொன்னார்னா கோடி கோடியா பிஎம் கேர்ஸ்க்கு டொனேஷன் வருது. ஒரு வார்த்தை அங்க மசூதி கட்டுறதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து டொனேட் பண்ணுங்க,
நம்ம எல்லாம் சேர்ந்து மசூதி கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல ஏன் பிரதமருக்கு வாய் வர மாட்டேங்குது? அவர் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கல்ல? அதை சொல்லாமே செய்யலாமே. உங்களை வாழ வைக்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு தானே. அப்ப அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண என்ன தப்பாயிடும்? நீங்க 1000 கோயில் கட்டுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எல்லா மதமும் அன்பு ஒன்றைத்தான் போதிக்கிறது. அதை என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய பக்திக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்பதான் உங்க கடவுளுக்கு ஒரு உயிர் இருக்கும். இல்லைன்னா அந்த கடவுள் வெறும் சிலை தான். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். நன்றி.